வணக்கம். ஓட்டு திருட்டு, பாஜக மோசடி, ராகுல் காந்தி இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதைதான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்தியா முழுக்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு மணி நேரம் ஆதாரத்துடன் அவர் இதை நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இதை பற்றி நம்மளுடைய கருத்து என்னன்னா, ராகுல் காந்தி நேற்றுக்கு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தினாரு. அதுல ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது குறிப்பாக அவர் எடுத்திருக்கிற ஒரு உதாரணம் அதான் இந்த உதாரணம் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனா அவர் ஆதாரத்தில் எடுத்து காட்டுற ஒரு உதாரணம் என்னன்னா, பெங்களூர் சென்ட்ரல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு சீட்டு, ஒரு அசம்பிளி செக்மெண்ட் வைங்களேன். இந்த அசம்பிளி செக்மெண்ட்ல தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த எலக்டோரல் ரோல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ரோல்ஸ்ல என்னென்ன குளறுபடிகள், என்னென்ன ஃப்ராட் வேலைகள், அதை எப்படி நிறைவேற்றிருக்கிறாங்க, அதன் மூலம் எப்படி அந்த ஒரு தொகுதியில மட்டும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகி அது அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே எப்படி மாத்துச்சுங்கிறத ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட அந்த ஓட்டர் ஐடி அவங்க ரிலீஸ் பண்ணாங்களே ஈசி, அதையே வச்சிருக்கிறாரு. இது ஒரு தனியாலாம் சொல்ல, இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாரு, நம்ம எல்லாம் நம்ப மறுத்தோம். என்டையர் மீடியா, குறிப்பா கோடி மீடியாலாம் இதை நம்பவே இல்லை. சும்மா சொல்றாரு என்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் எலெக்ஷன் கமிஷனருமே ராகுல் காந்தி ஆதாரத்தோட பேசணும், அவரு சும்மா எல்லாம் அக்யூஸ் பண்றாரு எங்களை, அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டினை பண்ணிட்டே தான் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். தொடர்ந்து அவங்களுடைய அந்த மறுப்பு அப்படிதான் இருக்குங்கிறத பாக்குறோம். ஆனால் இன்னைக்கு அவர் வெளியிட்டு பாருங்க, இதுக்கு தேர்தல் ஆணையத்தால ஒரு மறுப்பும் தெரிவிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய எலக்டோரல் ரோல்ஸ், அதனுடைய அந்த விஷுவலை அப்படியே வீடியோவா எடுத்து சொல்லியிருக்காரு. இதுல குறிப்பா அவர் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு 5 வகையான ஒரு ஃப்ராட் அதுல அவர் சுட்டி காட்டுறாரு. ஒண்ணு ஒரே அட்ரஸ்ல பல ஓட்டர்ஸ், ஒரு 44,000 ஓட்டர்ஸ் ஒரே அட்ரஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி அந்த அந்த எலக்டர் ரோல்ல இருக்கிற அந்த போட்டோவில் மோசடி, அது ஒரு வகையான குற்றச்சாட்டு. அப்புறம் ஒரே அட்ரஸ் ஒரே ஆசாமி பல இடங்கள்ல இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் ஃபார்ம் 6 மிஸ்யூஸ் பண்ணதுக்கான குற்றச்சாட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா எலக்டோரல் ரோல்ஸ்லயே ஃபேக் ஐடிஸ் அண்ட் இன்வேலிட் அட்ரஸஸ், அப்படி இன்வேலிட் போட்டோகிராஃப்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 வகையான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டுகளை பத்தி நம்ம எலாபரேட்டா அந்த இதுலயே தம்பனையில போட்டிருக்கோம், நீங்க அதை பார்த்தே வரலாம். அதை ஒன்னொன்ன பத்தி நம்ம விவரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிறதால இந்த 5 வகையான குற்றச்சாட்டுகளை தான் ராகுல் காந்தி முன்வைக்கிறாரு. இதை இந்த குற்றச்சாட்டுகள் பொய் என்றோ அல்லது வேண்டுமென்றோ இவர் சொல்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. வேற கட்சிகள், அரசியல் கட்சிகள் சொல்றாங்கன்னா அது ஒரு ராகுல் மேல ஒரு மோட்டிவேட்டடா சொல்றாரு, அதனால அவர் சொல்றதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி நம்ம கவுண்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்ப பாஜக வேணும்னு தான் சொல்றாரு, எங்களை மட்டும்தான் இவர் குற்றம் சாட்டிட்டே இருக்காருன்னு பாஜக கூட அதை கவுண்டர் பண்ணி அவங்களும் ஸ்டேட்மெண்ட் விடலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா இப்ப அரசியல் கட்சிகள் இதுக்கு கவுண்டர் கொடுக்கறதோ, இல்ல பொதுமக்கள் கவுண்டர் கொடுக்கறதோ, இல்ல வேற மீடியாவில இருந்து கவுண்டர் கொடுக்கறதோ என்பது வேறு. அதெல்லாம் ஒரு வகையில மோட்டிவேட்டடா இருக்கலாம்னு கூட சொல்லலாம் எலெக்ஷன் கமிஷன். ஆனா எலெக்ஷன் கமிஷன் தான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது மேலதான் குற்றச்சாட்டு, அடிப்படை குற்றச்சாட்டை உங்களுடைய வெளியிடப்பட்ட எலக்டோரல் ரோல்ஸ்ல தான் இவ்வளவு ஃப்ராட் இருக்கு. இப்ப இந்த ஃப்ராடோட வச்சு ஒரு எலெக்ஷனை நீங்க நடத்துனீங்கன்னா அதுல வெற்றி தோல்வியை வெகுவாக தீர்மானிக்கிற இந்த 5 வகையான ஃப்ராடுமே ஒரு உண்மையான யார மக்கள் தேர்ந்தெடுக்க விரும்புறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது உதவாது. ஸோ அவங்க ஒருத்தருக்கு ஓட்டு போட்டா கூட இப்ப இந்த மாதிரி இந்த 5 வகையான ஃப்ராடு மூலம் ஓட்டு போடுறவங்களுடைய அந்த கவுண்ட் அதிகமாகி கடைசியில யாரு கேண்டிடேட் ஜெயிக்க போறாங்களோ அவங்கள உண்மையான கேண்டிடேட் ஜெயிக்க விடாம ஒரு யாருக்காக இந்த 5 வகையான ஃப்ராட் எல்லாம் உதவி செய்தோ, மறைமுகமாகவோ நேராகவோ யாருக்கெல்லாம் உதவி செய்தோ அந்த கேண்டிடேட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிறது தான் ராகுலோட குற்றச்சாட்டினுடைய ஒரு முக்கியமான சாராம்சம். இதை நம்ம ஒத்துக்கிறோம் தான். ஏன்னா அந்த எவிடன்ஸை நம்ம அந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் சொல்றது ஒன்னு ஆணித்தரமான ஆதாரத்துடன் கூடிய, அதாவது விஷுவல் ஆதாரம் இருக்கு, போட்டோ ஆதாரமும் இருக்கு. அதே சமயம் அவர் சொல்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனை கொராபரேட் பண்றதுக்கான எவிடன்ஸா அவர் கொடுக்குறாரு. எல்லாத்திலுமே கொராபரேட் பண்றதுக்கு நமக்கு ஆதாரம் மிக தெளிவா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக எலெக்ஷன் கமிஷனுக்கு 2 முக்கியமான ரோல் இருக்கு. அதாவது தாங்கள் இந்த மாதிரியான ஒரு 5 வகையான மோசடியில ஈடுபடல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்குரிய கட்டாயமும் கடமையும் பொறுப்புணர்வும் அறமும் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புறோம். 2வது, இது எல்லாத்தையும் விட முக்கியமா தேர்தல் ஆணையம் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் என்ன விழிப்புணர்வு கொடுக்கணும்னா, ராகுல் காந்தி சொல்றது போய் இல்ல, ராகுல் காந்தி சொல்ற மாதிரிலாம் இங்க இல்ல, அது மேல நாங்க எதுவும் பண்ணல, அது அவர் சொல்ற ஆதாரம் தப்புன்னு சொல்லி இவங்களுடைய ஆதாரத்தை கவுண்டரா கொடுக்கணும்.
இப்ப அவர் வந்து மகாதேவபுரா கான்ஸ்டிடுவன்சில சொல்றாரு இந்த 5 வகையான ஃப்ராட் இருக்கு. இந்த ஓட்டுகளை கூட்டிங்கனாலே ஏறக்குறைய 1.5 லட்சத்துக்கு மேல வருதுன்னு பாக்குறோம் நம்ம. அப்ப இந்த 1.5 லட்சம் ஓட்டு வாக்காளர்கள் ஒரு தொகுதியில, பாராளுமன்ற தொகுதியில ஒரு செக்மெண்ட்ல இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, அப்ப ராகுல் காந்தி மகாராஷ்டிராவுக்கும் ஹரியானாவுக்கும் இன்னும் வேற சில மாநிலங்களுக்கு அவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைன்னு ஆயிடுது. இப்ப இதை அவங்க வந்து எதிர்க்க முடியும்? இப்ப ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய இதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு தொகுதி மட்டும் அவங்க எடுத்து முன்வைக்கிறாங்க. அதை வந்து சயின்டிபிக்கா, அதான் அதிகாரப்பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக இதுல வந்து இந்த வேலைகள் நடந்திருக்கு. இந்த மோசடிகள்லாம் வந்து ஒரு உண்மையான ஜனநாயகத்துக்கு ஏற்ற ஒரு விஷயம் இல்லை. அது வந்து உண்மையான ஜனநாயகத்தை மறுத்து போக செய்கிறது, அல்லது நீர்த்து போக செய்கிறது, அல்லது கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி இந்த ஜனநாயக இந்த தேர்தல் வாக்கு என்கிற அந்த டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸே வந்து கேள்விக்குறியாக்குது அப்படிங்கிறது தான் ராகுலோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு தான். இப்ப ராகுல் வந்து ஒரு கட்சி தலைவருங்கிற முறையில சொன்னா கூட அதுல வந்து பொதுமக்களும் அதை நம்புறதுக்கான ஆதாரங்களை அவர் எடுத்து முன்வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி தான், இந்த மாதிரி மோசடிகள் பண்ணி தான், அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மோசடியான விஷயங்கள் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு நிலையை கொடுத்து இந்த 2024 தேர்தலில் இப்படிதான் ஜெயிச்சாங்க, அல்லது மாநில தேர்தல்கள் கூட ஒரு தேர்தலும் இன்க்ளூடிங் மகாராஷ்டிராவில் கூட இவங்க இப்படிதான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து இப்ப ராகுல் காந்தியோட இந்த டெமோ மூலமாக நாம் புரிந்து கொள்கிற உண்மை. இது உண்மைதான். ராகுல் வந்து உண்மையதான் பேசியிருக்காரு. அவர் வந்து ஒரு கட்சி தலைவருங்கிற மாதிரில நம்ம வந்து அப்படி ஒரு ஆதரவு நிலையெல்லாம் எடுக்கல. அவருக்கு ஹார்ட்கோர் எவிடன்ஸை எடுத்து முன்னாடி போடுறாரு. அந்த எவிடன்ஸ் சரியில்லைன்னு நீங்க சொல்லுங்க. அந்த எவிடன்ஸ் அவர் சொல்ற எவிடன்ஸ் எல்லாம் சரி கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கு நீங்க கவுண்டரா ஒரு எவிடன்ஸை எடுத்து முன்வைங்க. அதன் மூலம் வந்து உங்களுடைய வாதத்துக்கு வலு சேருங்க. தேர்தல் ஆணையம் வந்து இந்த விஷயத்துல நழுவி போக முடியாது. முன்ன சொன்ன மாதிரி வந்து ரொட்டீனான ஒரு பதில் வந்து வேண்டுமென்று அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒதுங்கிட முடியாது. அதுக்கான நேரம் கிடையாது. அது மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய செயல்பாடுகள்லாம். ஏன்னா ஒரு தேர்தல் ஆணையங்கிறது தன்னிச்சையா இயங்கணுங்கிறது தான் அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அது வந்து எந்த நிர்பந்தத்துக்கும், எந்த கட்டாயத்துக்கும், எந்த அழுத்தத்துக்கும் தன்னையே உட்படுத்திக்க கூடாது. குறிப்பாக ஆளுங்கட்சிகிட்ட இருந்து ஒரு அழுத்தம் வருதுன்னா அதை முழுமுதலா எதிர்க்க வேண்டிய கடமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அதனாலதான் இதை வந்து ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனா நம்ம பார்க்கிறோம். யாருக்கும் கட்டுப்படாத, சுயேட்சையான, நேர்மையான அந்த நோக்கத்தோடு தான் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெமோக்ரஸி செயல்படணுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதுதான் வந்து பொதுமக்களும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்துல இருந்துகிட்டு நீங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு எலக்டோரல் ரோல்ஸ்ல இவ்வளவு ஒரு மோசடியும், ஐடிஸும், இன்னும் என்னென்ன மாதிரியான தில்லுமுல்லுகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு உதவுறதுக்கு இதெல்லாமே தேவையான ஆதாரங்கள். இதை வச்சே வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஃப்ராட் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த ஃப்ராடை வந்து இன்னும் அதிகமா பண்ணலாம் அப்படிங்கிறதான் ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டுல இருந்து நாம வந்து புரிந்து கொள்கிற விஷயம். ஆகவே தேர்தல் ஆணையம் இதில் உடனடியாக தலையிட்டு இதுல இந்த 5 வகையான ஃப்ராடையும் உடனே நீக்கிறதுக்குரிய வழி பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃப்ராடு மூலமா தான் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து டிக்ளேர் தம் அஸ் இல்லீகல் அண்ட் இன்வாலிட். இந்த மாதிரியான முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கிறத சொல்றதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து பயப்படக்கூடாது. இது பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்பதான் தேர்தல் ஆணையத்தின் மேல மக்கள் நம்பிக்கை வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு காமன் மேன், ஒரு டெமோக்ரஸில காமன் மேனுடைய ஒரே அதிகாரம் வந்து இந்த ஓட்டு தான். அவனுக்குள்ள ஒரு ஓட்டு தான் அவனுக்கு அதிகாரம். ஸோ அந்த அதிகாரமே வந்து கேள்விக்குள்ளாகும் போது, அந்த அதிகாரத்திலே ஒரு ஃப்ராடு நடக்கும்போது அவன் எப்படி இந்த தேர்தல் ஆணையத்தை நம்புவான்? இல்ல டெமோக்ரஸி மேல அவனுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இது எல்லாத்தையுமே உணர்ந்து ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக பதில சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது இந்த நேரத்து பதிவினுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். இன்னொரு அமர்வுல வேற விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.